2021 தேர்தல் முடிவு வந்த அன்னைக்கு ஸ்டாலின் சாரு தேம்பி தேம்பி அழுதார். என்னைய பெத்தவரை கடைசி வரைக்கும் என்னைய நம்பி கட்சியை கொடுக்கல, நீங்க எப்படிங்க என்ன நம்பி ஆட்சியை கொடுத்தீங்கன்னு சாரோட மைண்ட் வாய்ஸ் அந்த கண்ணீர்ல தெரிஞ்சது. சாரு பதவி ஏத்துக்கிட்டப்ப குடும்பமே ஒன்னா கூடி குமுறி குமுறி அழுதுச்சு. எல்லாரும் ஆனந்த கண்ணீர் தான் நினைச்சாங்க. ஆனா அப்பா அவங்களுக்கு தெரியாது, அந்த குடும்பம் தான் மக்களை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்க போகுதுன்னு. ஆட்சிக்கு வந்த உடனே குடும்பத்துல இருக்கிற மகன், மருமகன், மகள், மருமகள், பேரன், பேத்தி, பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், மாப்பிள்ளை கொடுத்தோர், மாப்பிள்ளை எடுத்தோர்னு எல்லாரும் ஒன்னா துபாய் கிளம்பி போனாங்க. முதலீட ஈர்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் ரகுமான் ஸ்டுடியோல பாட்டு கேட்கறது, குறிச்சி கலிப்பா டவர்ல குரலி வித்த காட்டுறதுன்னு மக்கள் வரி பணத்தை நாசம் பண்ணாங்க. இவ்வளவு செலவு செஞ்சீங்களே, என்ன முதலீட்ட ஈர்த்தீங்கன்னு கேட்டா எந்த பயனும் இல்ல. இத்தோட நிறுத்தினாங்களா? நம்ம திராவிட மாப்பிள்ளை இருக்கிறாரே, அவருக்கு யார் மேல கடுப்புன்னு தான் தெரியல. திருச்செந்தூர் கோயில்ல சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாரு. அவர் யாகம் பண்றதுக்காக அன்னைக்கு கோயிலுக்குள்ள யாரையுமே விடல. தமிழ் கடவுள் முருகனைய நாள் முழுக்க குத்தகை எடுத்து அப்படி என்ன பிரார்த்தனை பண்ணாருன்னு தான் தெரியல. அவர் மட்டுமா, நம்ம துர்காமா இருக்காங்களே, ஒரு நல்ல நாள் விடாம எல்லா நாளும் கோயிலுக்கு போவாங்க. அவங்க கோயிலுக்கு வர்ற அன்னைக்கு நாம யாரும் சாமி கும்பிட முடியாது. சேகர் பாபுன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு, கோயிலுக்குள்ள விடவே மாட்டாரு. நிம்மதியை தேடி கோயிலுக்கு போனா அங்கேயும் வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறாங்க. இவங்க பண்ற கொடுமையை விட உதயநிதினு ஒரு உத்தமர் இருக்கிறாரே, அவர் பண்ற அட்டூழியம் தான் அல்டிமேட். அவருக்கு என்னங்கிற எழுத்து ரொம்ப பிடிக்குமா. அந்த மாதிரி யாரோ ஒரு பிடிச்சவர் ரொம்ப பிடிவாதம் பண்ணதுனால சென்னை சிட்டிக்கு நடுவுல கார் ரேஸ் நடத்தினாரு. பிடிச்சவர் பிடிவாதம் பண்ணதுனால பிடிவாதமா கார் ரேஸ் நடத்தி மக்களை துன்புறுத்தினாரு. நடுராத்திரி நேரத்துல சோசியல் மீடியால ஆபாச படத்தை ஷேர் பண்றது, வேதனைய சொன்ன பெண் விவசாய போலி விவசாயின்னு கேவலப்படுத்தினது, அவர் ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு தாங்க இருக்கிறாரு. இதான்டா திமுக, இதான் திமுக. மகனே இப்படின்னா பேரப்புள்ள சும்மா இருக்குமா? தாத்தா சொத்து பேரனுக்குத்தானே. ஸ்டாலின் சாரோட பேரன் ஜல்லிக்கட்டை வேடிக்கை பார்க்க வந்தார், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா படிச்சு கஷ்டப்பட்டு IAS ஆன கலெக்டரை எழுந்திருக்க சொல்லிட்டு ஸ்டாலின் சாரோட பேரனை உட்கார வச்சாங்க பாருங்க, படிச்சவங்களுக்கான மரியாதையே போச்சு. இப்படி குடும்பம் பண்ற குடும்பம் ஒரு பக்கம்னா, ஜெர்மன் போறேன், அமெரிக்கா போறேன்னு ஐயா பண்ற அட்டகாசம் அதுக்கும் மேல. புறாவுக்கு சோறு போடுறது, சைக்கிள் ஓட்டி சைக்காலஜிக்கலா அட்டாக் பண்றதுன்னு இல்லாத கொடுமையெல்லாம் பண்ணார். இதுக்கு இடையில ஸ்டாலின் சாரோட மகனும் மருமகனும் ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்துல 30,000 கோடி சம்பாரிச்சிட்டாங்கன்னு அவங்க அமைச்சரே பேசி ஆடிய வந்தது. அந்த கணக்குப்படி பார்த்தா இப்ப பல லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருப்பாங்க. இந்த நேரடி வாரிசுகள் பண்ற அட்டூழியத்தை கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா அண்ணனை தெரியும், ஆண்டிய தெரியும், இந்த அல்லக்கைகளும் கொள்ளையடிக்கிறாங்களே. டாஸ்மாக் ஊழல்ல எத்தனை தம்பிகள் சிக்கினாங்க, அந்த தம்பிங்க எப்படி சொகுசு வாழ்க்கை வாழுதாங்கன்னு நான் சொல்லியா தெரியணும். இப்படி அட்டூழியம் அராஜகம்லாம் பண்ணி கொள்ளையடிச்சுக்கிட்டு மக்கள் நல திட்டங்களை கேட்டா நிதி இல்லைங்கிறாங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்தை ஏன் சார் நிறுத்தீங்கன்னு கேட்டா நிதி இல்ல. அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை ஏன் சார் நிறுத்தினீங்கன்னு கேட்டா நிதி இல்ல. மடிக்கணினி திட்டத்தை ஏன் 4 வருஷமா செய்யலன்னு கேட்டா நிதி இல்ல. ரேஷன்ல ஏன் சார் ஒழுங்கா பொருள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா நிதி இல்ல. ஏன் சார் கரண்ட் பில்லு, சொத்து வரி, வீட்டு வரின்னு எல்லாத்தையும் ஏத்தி எங்க கிட்ட இருந்து கறக்கிற காசெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்டா வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டிட்டோம்னு சொல்றாங்க. வெள்ளை அறிக்கையை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறாங்க. சரி, 4 வருஷத்துல 5 லட்சம் கோடி எதுக்கு சார் கடன் வாங்கினீங்கன்னு கேட்டா உங்களுக்கு என்ன அதை பத்தி முட்டையாரங்க சட்டை பிடிச்சி கேட்கறாங்களா? உங்களுக்கு என்ன அதை பத்தி முட்டையாரங்க சட்டை பிடிச்சி கேட்கறாங்களா? இப்படி எக்கு தப்பா ஆட்சி பண்ணி மக்களை பாடா படுத்தி ரத்தத்தை உறிஞ்சி இந்த 5 வருஷத்துல இவங்க பண்ண சாதனை என்ன தெரியுமா? கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி வந்து ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் நூத்தரம் இங்கே கருணாநிதி இடம். இது மாடலாச்சு 1.0 தான். 2.0 வந்தா இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026ல வெர்ஷன் 2.0 லோடிங். 2.0 வேணுமாப்பா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க.